நீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸா? ஐயோ ஆமா ஆண்டி, செம பில்லியன் நீங்க. நீயும் பீர்லாம் அடிப்பியா? சாச்சா, பியர்லாம் குடிக்க மாட்டேன், ஒன்லி வைன் தான். இந்த பாரு முகி, நீ படம் பண்ற மாதிரி தெரியல. ஒழுங்கு மரியாதையா வேலைக்கு போ. வேலைக்கா? என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? வேலைக்கு போனா என் கனவு என்ன வருது? கொள்ளாத கனவு. ஊர்ல ஒரு பயலும் மதிக்க மாட்டான் உன்னை. மா, ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் நான் கண்டிப்பா படம் பண்ணி விஜய் டிவியில் அவார்டு வாங்குவேன். அதை நீ டிவியில் பார்க்கும்போது ஆனந்த கண்ணீர் விடுவேன். அப்போ முகி என்னோட பையன் எல்லாக்கிட்ட போய் பெருமை பீத்துவேன். அப்போ கூட நீ என்கிட்ட வந்துடாத, நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். போடா நாயே. கண்ணீர் விடுறாங்களாம், கண்ணீர். கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவன் வானம் ஏறி வைகுண்டம் போறேன் நானும். எய்ம் பண்றதே விஜய் அவார்டுக்கு எய்ம் பண்ணா யூடியூப் அவார்டு கூட கிடைக்காது. ஏனிய வானத்துல போடு, கூரையில போடாத. இந்த பாருமா, உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா அட்வைஸ் பண்றேன், கேக்குறியா? சொல்லுங்க ஆண்டி. தயவு செய்து இவனை மட்டும் கல்யாணம் பண்ணிடாத. ரொம்ப கஷ்டப்படுவ. உருப்படாத பையன். இவன் ஜட்டியை கூட துவைச்சு போட மாட்டான், அதையும் நான் தான் துவைச்சு போடணும். சரியான சோம்பேறி பையன். ஆமா, இங்க எப்படி? அதெல்லாம் போடுறதே இல்லை ஆண்டி. நல்ல ஜோடி சேர்ந்துருக்கு ரெண்டும். 2 பேர் சேர்ந்து என்ன கலாய்க்கிறீங்களா? ஏமா என் மானத்தை இப்படி வாங்குற? நான் கிளம்புறேன். ஏய், எங்கடா போற? கூரை மேல ஏறி கோழி பிடிக்க போறேன். சீக்கிரம் கோழி பிடிச்சிட்டு வீட்டுக்கு வா, கோழி சூப்பு குடிக்கணும். அப்புறம் மச்சான், மதியம் எப்படி இருக்கா? உங்கள் லவ் மேட்ருலாம் எப்படி போயிட்டுருக்கு? லவ்வா? நீ வேற ஏன்டா? நாங்கள் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஜஸ்ட்டு ஃப்ரெண்டா? இதை நாங்கள் நம்பணும். டேய் மச்சான், நீ ஒரு கதை கேட்டிருந்தல்ல, நல்ல கதையாக ஒன்று சொல்கிறான் பாரு. மதியம் எவனும் ஜஸ்ட்டு ஃப்ரெண்டாமா. ஏன்டா தப்பா பேசுகிற? நிஜமாவே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனால் என்ன, ஒரே ரூமில் தான் ஸ்டே பண்ணியிருப்பாங்க. ரூம் காலி பண்ணுறப்ப என்ன சொன்னான்னு ஞாபகம் இருக்கா? படிக்க முடியல, எழுத முடியல, இதில் டிஸ்டர்பன்ஸ் வேற. இப்படி கம்பி கட்டுறக்கதெல்லாம் சொல்லிட்டு இப்போ லிவின்னு. உனக்கு ஏன்டா போகிறாம? அவன் என்ஜாய் பண்ணிட்டு போகிறான். ஏய், நீ வேற ஏன்டா? நான் இருக்க நிலைமைக்கு கல்யாணம் தான் கேடா, அதுவும் மதியா? பா, சான்ஸே இல்லை. சரியான டார்ச்சர் மச்சான் அவன். அப்புறம் சினிமா மந்திர வேண்டியதுதான். ஏய் ஏய், நீ தான் மதியம் லவ் பண்ணல, அப்போ நம்பர் கொடுத்துட்டு போ. ஒருத்தவனு வாயெல்லாம் உடச்சிரும். மூட்டு குடி. ஒத்த நீ கூப்பிட்டு வந்த பத்தியா? ஒத்தனை செருப்பால் அடிக்கணும்டா. டேய், இங்க வந்தா கேளு. நீங்க வேற ஏன்டா இப்படி பண்றீங்க? டேய் நில்றா, டேய் நில்றா. பரம்பரை கல்யாணம்